ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் கிருபையாக கொடுத்த இந்த ஆசீர்வாதமான நேரத்திற்காக நாங்கள் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த ஆராதனையிலே ஆண்டவருடைய பிரசன்னத்தையும் ஒத்தாசையும் பெற்று அனுபவிக்கும்படியாக இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். தேவனே ஓமதண்டையில் என்னோம் நெருங்கி சேர்வதேயன் ஆவல் பூமியில் இன்னோ நெருங்கி சேர்வதேய ஆவல் பூமியில் மாவலிய கோரமாக வன்சிலோவை பீரினில் மாவலிய கோரமாக வன்சிலோவை பீரினில் கோவை தொங்க நேரிடினோ ஆவலாய்வோ அன்பை சேவே தேவனே ஓமதண்டையில் இன்னோ நெருங்கி சேர்வதேய ஆவல் பூமியில் இன்னோ நெருங்கி சேர்வதேய ஆவல் பூமியில். ஆண்டவரை பாடி துதிக்கும்படியாகவும் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாகவும் ஆண்டவர் கிருபையாக கொடுத்த இந்த ஆசீர்வாத நிறைந்த நேரத்திற்காக நாங்கள் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். சபையாக கூடி ஆராதிக்க முடியாத இந்த சூழ்நிலையிலும் ஆங்காங்கே இருக்கிற இடங்களிலே நாங்கள் தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்கும்படியாக, தேவனுடைய ஒத்தாசைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக இப்படிப்பட்ட வாய்ப்புகளை எங்களுக்கு உண்டாக்கி தந்திருக்கிறதற்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். பலவிதமான எதிர்பார்ப்புகளோடு கூட நம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் கிருபையாக கண்ணோக்கி பார்க்கும்படி தம்மை பார்த்து நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். எந்த நிலைமையில் ஆண்டவரை நம்முடைய சமூகத்தில் கடந்து வந்திருந்தாலும் தொடர்ந்து நம்முடைய பிரசன்னத்தையும் ஒத்தாசைகளையும் நன்மைகளையும் பெற்று அனுபவிக்க ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். மீதியுள்ள சமயங்களை ஆசீர்வதிக்கிற நம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலேயும் நாம் ஒருமனமாய் கர்த்தரை கூடி ஆராதிக்க போகிறோம். இருக்கிற இடங்களிலே என்னோடு கூட சேர்ந்து பாடல்களை பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் கேட்கிறேன். நாம் இருக்கிற இடங்களிலே தேவனுடைய பிரசன்னத்தை நிறைவாய் அனுபவிக்கும்படிக்கு கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. எல்லாரும் என்னோடு கூட சேர்ந்து முதல் பாடலாக எரிகோ என் முன் வீழ்ந்திடுதே நீர் என்னோடு இருப்பதினால், செங்கடல் இரண்டாய் பிளந்திடுதே நீர் என்னுள்ளே இருப்பதினால், எனவே உம்மை போற்றி போற்றி துதிப்பேன், உயர்த்தி உயர்த்தி பாடுவேன் என்று சொல்லி உற்சாகமாய் கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் கேட்கிறேன். எரிகோ என் முன் வீழ்ந்திடுதே நீர் என்னோடு இருப்பதினால், செங்கடல் இரண்டாய் பிளந்திடுதே நீர் என்னுள்ளே இருப்பதினால், எரிகோ என் முன் வீழ்ந்திடுதே நீர் என்னோடு இருப்பதினால், செங்கடல் இரண்டாய் பிளந்திடுதே நீர்
வாழ்வு தந்து விட்டீர், நீதியில் நடத்துகின்றீர், அன்பினால் தாங்குகின்றீர், நீதியில் நடத்துகின்றீர், அன்பினால் தாங்குகிறீர். உம்மை போற்றி போற்றி துதிப்பேன், தினமும் உயர்த்தி உயர்த்தி பாடுவேன். உம்மை போற்றி போற்றி துதிப்பேன், ராஜா நீரே. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? உம்மை போற்றி போற்றி துதிப்பேன், தினமும் உயர்த்தி உயர்த்தி பாடுவேன். உம்மை போற்றி போற்றி துதிப்பேன், ராஜா நீரே. பூரண தேவன் நீரே, மகிமையின் ராஜன் நீரே. கரங்களை தட்டி அற்புத தேவன் நீரே, உண்மையின் ராஜன் நீரே. மறுபடியும் சொல்லலாமா? பூரண தேவன் நீரே, மகிமையின் ராஜன் நீரே. உற்சாகமா பாடலாம். அற்புத தேவன் நீரே, உண்மையின் ராஜன் நீரே. தவறின நேரங்களில் எனக்கு தவறாமல் உதவினீரே, நான் தவறின நேரங்களில் எனக்கு தவறாமல் உதவினீரே. உம்மை போற்றி போற்றி துதிப்பேன், தினமும் உயர்த்தி உயர்த்தி பாடுவேன். உம்மை போற்றி போற்றி துதிப்பேன், ராஜா நீரே. இன்னொரு முறை சொல்லலாம். உம்மை போற்றி போற்றி துதிப்பேன், தினமும் உயர்த்தி உயர்த்தி பாடுவேன். உம்மை போற்றி போற்றி துதிப்பேன், ராஜா நீரே. நாம் ஒரு மனமாய் பாடும்போது எரிகோ வீழ்ந்திடும். எரிகோ என் முன் வீழ்ந்திடுதே, நீர் என்னோடு இருப்பதினா. செங்கடல் இரண்டாய் பிளந்திடுதே, நீர் என்னுள்ளே இருப்பதினா. விசுவாசத்தோடு சொல்லலாமா? எரிகோ என் முன் வீழ்ந்திடுதே, நீர் என்னோடு இருப்பதினா. செங்கடல் இரண்டாய் பிளந்திடுதே, நீர் என்னே இருப்பதினா. உம்மை போற்றி போற்றி துதிப்பேன், தினமும் உயர்த்தி உயர்த்தி பாடுவேன். உம்மை போற்றி போற்றி துதிப்பேன், ராஜா நீரே. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். உம்மை போற்றி போற்றி துதிப்பேன், தினமும் உயர்த்தி உயர்த்தி பாடுவேன். உம்மை போற்றி போற்றி துதிப்பேன், ராஜா நீரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராஜாதி ராஜாவாகிய அவரை பாடுவது எத்தனை பாக்கியம், எத்தனை பேரின்பம். அந்த ஆண்டவரை துதிக்கிறதற்காக நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு முன்பதாக எரிகோவை போன்று காணப்படுகிற தடைகளாயிருந்தாலும், செங்கடலை போல காணப்படுகிற தடைகளாயிருந்தாலும், ஆண்டவருடைய நாமத்திலே நாம் பாடி துதிக்கும் போது அவைகள் ஒன்றுமில்லாமல் போய்விடும். அன்றைக்கு பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே கர்த்தருடைய நாமத்தை ஒருமனப்பட்டு பாடி துதித்த போது அவர்களுக்கு கட்டியிருந்த கட்டுகள் கழன்று போயிற்று என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அசையும்படியாக தேவன் அவர்களை விடுவித்தார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாயிருக்கிற சூழ்நிலைகள் எதுவாயிருந்தாலும் இந்த நாளிலே நீங்கள் பாடி துதி செய்யும் பொழுதுதானே கர்த்தருடைய வல்லமையினாலே அவைகள் மாறி போகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் இருக்கிற இடத்திலே கர்த்தருடைய நாமத்தை ஒரு மனதோடு கூட, உற்சாகத்தோடு கூட, ஆவியோடும் பலத்தோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ளும் போது எல்லா விதமான கட்டுகளும் மாறி போகும் என்பதிலே சந்தேகமே இல்லை. நாம் எல்லாரும் ஒரு மனதாய் சேர்ந்து சிங்கக்கெபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ என்னை ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி
விசுவாசத்தை அறிக்கையிட்டவர்களாய் சந்தோஷத்தோடு கூட கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை நாம் பாடி மகிமைப்படுத்தலாம். எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடும்படியாய் கேட்கிறேன். சிங்கக்கேவியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நனைத்தார். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. சிங்கக்கேவியில்
கெபியிலும் தம்முடைய தாசனை காக்கிறதற்கு அவர் உண்மையுள்ளவராயிருந்தார். அக்கினி சூளையிலும் தம்முடைய தாசர்களை காக்கிறதற்கு அவர் உண்மையுள்ளவராயிருந்தார். உங்களுக்கு எதிராய் நிற்கிற சகல சத்துருவினுடைய போராட்டங்களில் இருந்தும் உங்களை விடுவித்து காக்கிறதற்கு ஆண்டவர் இன்றைக்கும் உண்மையுள்ளவராயிருக்கிறார். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்னவர் உங்களுடைய கரங்களை பிடித்திருக்கிறார். நீங்கள் எதற்கும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தம்முடைய தாசர்களை ஜீவனோடு கூட காத்த தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அவர் ஜீவனுள்ளவர். அவர் மரித்து உயிரோடு கூட எழுந்து சதா காலங்களிலும் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். அப்படி ஒரு ஜீவனுள்ள தேவனை தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ஆண்டவரை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை காக்கிறவராய் இருக்கிறார். நாம் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் என்னோடு கூட சேர்ந்து, எனக்கு ஒரு காக்கும் வல்ல மீட்பர் இருக்கிறார், அவர் எனக்கு போதுமானவர் என்று சொல்லி அந்த ஆண்டவரை நாம் ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் என்னோடு கூட சேர்ந்து ஆராதனையிலே ஒரு மனதோடு கூட கர்த்தரை நாம் பாடி ஆராதித்து உயர்த்த போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன வந்தாலும் நான் நம்புவேன், என் நேச மீட்பர் என்னோடு கூட இருக்கிறார். யார் என்னை கைவிட்டாலும் நான் அவரை பின் செல்லுவேன். அவர் எனக்கு போதுமானவராயிருக்கிறார். அவருடைய அன்பு போதுமானது, அவருடைய இரக்கம் போதுமானது, அவருடைய கிருபை எனக்கு போதுமானது, அவருடைய தயவு எனக்கு போதுமானது என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து நீங்கள் உங்களுடைய விசுவாசத்தை அறிக்கையிட்டவர்களாய் என்னோடு கூட சேர்ந்து பாடும்படியாக கேட்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. எல்லாரும் சொல்லுங்க, காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. ஐயமிருந்ததோர் காலத்தில்
ஏன் அன்பர்
பரிசுத்தரே பரிசுத்தரே சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஏழு குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே சொல்லுங்க ஏழு குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆதியும் அந்தமுமானவரே அல்பாவும் மேகாவும் மானவரே சொல்லுங்க ஆதியும் அந்தமுமானவரே அல்பாவும் மேகாவும் மானவரே ஆராதனை உமக்கு ஆராதனை எல்லாரும் ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே நீர் ஒருவரே சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே சேர்ந்து ஆராதனை உமக்கு ஆராதனை எஸ் லார்ட் ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஆண்டவருக்கு இந்த காலை வேளையில எங்களுடைய ஆராதனையை நாங்கள் காணிக்கையாக்குகிறோம் ஆண்டவரே கேருபீன்களும் சேராபீன்களும் வாழ்த்துகிற எங்கள் பரிசுத்தம் உள்ள தெய்வமே நீரே பரிசுத்தர் நீர் ஒருவரே பரிசுத்தர் பரிசுத்தர் என்கிற நாமத்திற்கு சொந்தக்காரர் நீர் ஒருவர் தான் ஐயா இந்த காலை வேளையிலே ஆண்டவரே பரிசுத்தம் உள்ள தெய்வமே உம்மை நாங்களும் ஆராதிக்கிறோம் உம்மை நாங்களும் ஆராதிக்கிறோம் நீர் ஒருவரே ஸ்தோத்திரங்களுக்கு பாத்திரரானவர் நீர் ஒருவரே துதிகளுக்கு பாத்திரரானவர் மகிமை நிறைந்தவர் மாட்சிமை நிறைந்தவர் ஓ உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் நல்ல தகப்பனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் உம்மை ஆராதிக்கிறதற்கு நீர் தந்த இந்த நல்ல நேரத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே உம்முடைய சமூகத்திலே உம்மை ஆராதிக்கிறது எத்தனை பாக்கியமாய் இருக்கிறது நீர் தந்திருக்கிற இந்த நல்ல அனுபவங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே தொடர்ந்து உம்முடைய பிரசன்னத்திலே நாங்கள் களி கூறும்படியாய் கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக மீதியான நேரங்களிலே கர்த்தருடைய ஆளுகையும் பிரசன்னமும் நிறைவாய் உண்டாயிருக்கும்படியாய் நாங்கள் கேட்கிறோம் துதிகன மகிமையும் ஒருவருக்கே தருகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமென் ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலவெளியில் தேவனை பாடி ஆராதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த
இந்த நாளிலேயும் கர்த்தர் நமக்கு கிருபை செய்வதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வேளையிலையும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து சென்றிருக்கிறோம். இந்த நாளிலேயும் நான் வாசிக்கும்படியாக சங்கீதம் 58 நாம் மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் 58 கடைசி 2 வசனங்களை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். மௌனமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் மெய்யாய் நீதியை பேசுவீர்களோ? மனுபுத்திரரே, நியாயமாய் தீர்ப்பு செய்வீர்களோ? மனதார நியாயக்கேடு செய்கிறீர்கள், பூமியிலே உங்கள் கைகளின் கொடுமையை நிறுத்து கொடுக்கிறீர்கள். துன்மார்க்க கற்பத்தில் உற்பவித்தது முதல் பேதலிக்கிறார்கள். தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் பொய் சொல்லி வழி தப்பி போகிறார்கள். சர்ப்பத்தின் விஷத்திற்கு ஒப்பான விஷம் அவர்களில் இருக்கிறது. பாம்பாட்டிகள் வினோதமாய் ஊதினாலும் அவர்கள் ஊதும் சத்தத்திற்கு செவிகொடாதபடிக்கு தன் காதை அடைக்கிற செவிட்டு வெறியனை போல் இருக்கிறார்கள். தேவனே, அவர்கள் வாயிலுள்ள பற்களை தகர்த்து போடும். கர்த்தாவே, பாலசிங்கங்களின் கடவாய் பற்களை நொறுக்கி போடும். கடந்தோடுகிற தண்ணீரை போல் அவர்கள் கழிந்து போகட்டும். அவன் தன் அம்புகளை தொடுக்கும் போது அவைகள் சின்ன பின்னமாய் போக கடவுது. கரைந்து போகிற நத்தையைப் போல் ஒளிந்து போவார்களாக. ஸ்திரீயின் முதிரா பிண்டத்தை போல் சூரியனை காணாதிருப்பார்களாக. முள் நெருப்பினால் உங்கள் பானைகளில் சூடேறும் முன்னே பச்சையானதையும் எரிந்து போனதையும் அவர் சுழல் காற்றினால் அடித்து கொண்டு போவான். பழி வாங்குதலை நீதிமான் காணும்போது மகிழுவான். அவன் தன் பாதங்களை துன்மார்க்கனுடைய இரத்தத்திலே கழுவுவான். சேர்ந்து வாசிப்போம். அப்பொழுது மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டென்றும் மெய்யாய் பூமியிலே நியாயம் செய்கிற தேவன் உண்டென்றும் மனுஷன் சொல்லுவான் என்பது. ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் ஒரு விசை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். நான் வாசித்த சங்கீதம் 58 சங்கீதக்காரனாகிய தாவீதினால் எழுதப்பட்டது என்பதை அதன் தலைப்பிலே நான் வாசிக்கும் பொழுது அறிந்து கொள்ள முடியும். இந்த சங்கீதத்தை சங்கீதக்காரனாகிய தாவீது எந்த ஒரு நோக்கத்தோடு கூட எழுதினார் என்பதை இந்த சங்கீதத்தினுடைய தலைப்பிலே நான் வாசிக்கும் பொழுது இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. தான் கெட்டு போகாத படிக்கு அல்தஸ்கெத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க தாவீது பாடி ராகத்தலைவனுக்கு ஒப்புவித்த மிக்தாம் என்னும் சங்கீதம் என்று தன்னுடைய வாழ்க்கையிலே தான் எதிர்கொள்கிற பல சூழ்நிலைகளின் மத்தியிலே தான் கெட்டு போய்விடக்கூடாது, தான் பின்வாங்கி போய்விடக்கூடாது என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் வந்து அவர் ஏறெடுத்த ஒரு சங்கீதமாய் இந்த சங்கீதம் 58 நாம் பார்க்கிறோம். 3 காரியங்களாய் இந்த சங்கீதத்திலே நாம் பார்க்கிறோம். முதலாவதாக முதல் 5 வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது தாவீதுக்கு இருந்த சூழ்நிலையை குறித்து அந்த முதல் 5 வசனத்திலே நாம் பார்க்கிறோம். 6 முதல் 8 வரைக்குள்ள அந்த வேத பகுதியிலே தாவீது ஏறெடுத்த ஜெபம் என்று சொல்லி அந்த குறிப்பிட்ட வேத பகுதியிலே நாம் பார்க்க முடியும். 9 முதல் 11 வரைக்குள்ள வேத பகுதியிலே தாவீது கொண்டிருந்த நம்பிக்கை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்படியாக தாவீதுக்கு இருந்த சூழ்நிலைமை, தாவீது ஏறெடுத்த ஜெபம், தாவீது கொண்டிருந்த நம்பிக்கை என்று சொல்லி நான் ஏற்கனவே இந்த சங்கீதத்திலே குறிப்பிட்டது போல தனக்கு இருந்த சூழ்நிலையின் மத்தியிலே தான் கெட்டு போய்விடக்கூடாது என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்த்து அவர் பாடின ஒரு பாடலாக இந்த சங்கீதம் காணப்படுகிறது. அப்படி அவருக்கு இருந்த சூழ்நிலை என்ன, அதைத்தான் நாம் பார்க்கிறோம். நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம். பெலிஸ்தனாகிய கோலியாத்தை முறியெடுத்ததுக்கு பிற்பாடு தாவீதனுடைய வாழ்க்கையிலே சவுல் நிமித்தமாய் பல நேரங்களிலே நெருக்கத்தை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தாவீது ஆளாகியிருந்தார். ஒரு புறம் சவுல் நிமித்தமாய் நெருக்கடியை சந்தித்தாலும் மற்றொரு புறத்திலே துன்மார்க்க நிமித்தமாய் சத்துருக்கள் நிமித்தமாய் தனக்கு நேரிட்டதான கஷ்டங்களையும் அவர் இந்த சங்கீதத்திலே குறிப்பிடுகிறார். இப்படியாக அவர் சொல்லுகிறார். இந்த சங்கீதத்திலே அவர் வாழ்ந்த காலத்திலே ஒரு கூட்ட மக்கள் மனதார நியாயக்கேடு செய்கிறவர்களாய் பூமியிலே தங்கள் கைகளின் கொடுமையை நிறுத்து கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். முதல் 2 வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது அதை நாம் அறிந்து கொள்ள முடியும். மாத்திரமன்றி கற்பத்தில் அவர்கள் உற்பத்தியானது முதல் பேதலிக்கிறார்கள். தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் பொய் சொல்லி வழி தப்பி போகிறார்கள். 3ஆம் வசனத்தில் அப்படியாக வாசிக்கிறோம். அதைத் தொடர்ந்து அவர்களை குறித்து அவர் சொல்கிறார், சர்ப்பத்தின் விஷத்துக்கு ஒப்பான விஷம் கொண்டவர்களாய் பாம்பாட்டிகள் ஊடுகிற சத்தத்திற்கு செவிகொடாதபடிக்கு தங்கள் காதை அடைக்கிற ஒரு செவிட்டு விரியனைப் போல அவர்கள் காணப்படுகிறார்கள்.
இப்படிப்பட்ட துன்மார்க்கர்கள் நிறைந்த அந்த நேரத்தில் தாவீது எதிர்கொண்ட அந்த சூழ்நிலையின் போது தான் கெட்டு போய்விடக்கூடாது. சத்துருக்கள் நிமித்தமாய், துன்மார்க்கருடைய இப்படிப்பட்ட செயல்பாடுகள் நிமித்தமாய் இந்த பூமியிலே தான் எந்த விதத்திலையும் பின்வாங்கி சென்று விடக்கூடாது என்று சொல்லிதான் அந்த ஒரு கருத்தை மையத்தில் வைத்து தேவனை பாடி அவர் ஏறெடுத்த ஒரு சங்கீதமாய் இந்த சங்கீதம் காணப்படுகிறது. அன்பானவர்களே, நாம் வாழ்கிற இந்த பூமியிலையும் சங்கீதக்காரனாகிய தாவீது வாழ்ந்த காலத்தில்தான மக்களைப் போல இன்றைக்கும் அப்படிப்பட்டதான மக்கள் வாழ்கிற ஒரு உலகத்தில் தான் நாம் காணப்படுகிறோம். ஒரு புறத்திலே நம்மை ஆசீர்வாதத்துக்கான நிலைகளே, சரியான பாதையிலே கொண்டு செல்வதற்கான பல வழிமுறைகள் காணப்பட்டாலும், இன்னொரு புறத்திலே நம்மை நாம் கெடுத்துக் கொள்வதற்கு தவறான பாதையிலே சென்று நமக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை இழந்து போவதற்கான சூழ்நிலைகளையும் இன்றைக்கு இந்த உலகத்திலே நாம் பார்க்கிறோம். ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த பூமியிலே தான் வாழ்கிறதான நாட்களிலே தான் எதிர்கொள்கிற எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அவன் கெட்டு போவதை, அவன் பின்வாங்கி போவதை நம்முடைய தேவன் ஒருபோதும் விரும்புவதில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. வேதம் எப்படியாக சொல்லுகிறது? யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று. நாம் கெட்டு போய்விடக்கூடாது என்பதற்காக பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமியில் நமக்காக அனுப்பி கொடுத்தாராம். வேதம் சொல்லுகிறது, எந்த மனிதனும் கெட்டு போவது ஆண்டவருக்கு சித்தமே இல்லை என்று. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இப்படியாக அவர் சொல்கிறார், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஒருவரும் சூழ்நிலைகள் மத்தியிலே கெட்டு போய்விடக்கூடாது, பின்வாங்கி போய்விடக்கூடாது. அவர்கள் சத்தியத்தை அறிகிற அறிவிலே அவர்கள் காணப்பட வேண்டும். அவர்கள் ரட்சிக்கப்பட்ட ஒரு அனுபவத்தோடு கூட வாழ வேண்டும் என்பதைத்தான் கர்த்தரும் விரும்புகிறார். இதை குறித்து நாம் எபிரேயர் 10:39 நாம் வாசிக்கும் பொழுது அங்கே இப்படியாக ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறவர்களாக இராமல் ஆத்துமா ஈடற விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி நம்மை குறித்து ஒரு அற்புதமான வார்த்தையை அங்கே பக்தன் குறிப்பிடுகிறார். நாம் ஆத்துமா ஈடற விசுவாசிக்கிற மக்களாய் நாம் காணப்படுகிறோம். நாம் கெட்டு போய் பின்வாங்குகிற மக்களாய் இந்த உலகத்திலே நாம் காணப்படக்கூடாது என்று சொல்லி, அன்பானவர்களே, நாம் வாழ்கிற இந்த பூமியில் இந்த நாட்களில் நம்மை நல்வழிப்படுத்திக் கொள்வதற்கான அநேக காரியங்கள் ஒரு புறத்தில் இருந்தாலும் பல நேரங்களில் அதை பாராதபடிக்கு தங்களை தாங்களே கெடுத்துக் கொள்கிற ஒரு சூழ்நிலையிலே வாழ்கிற மக்களை பார்க்கிறோம். சங்கீதம் 14 நாம் இப்படியாக வாசிக்கிறோம். 3ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, சங்கீதக்காரனாகிய தாவீது மிகுந்த வேதனையோடு கூட ஆண்டவரை பார்த்து சொல்கிறார், எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போகிறார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை என்று சொல்லி ஒரு புறத்திலே அப்படி ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய அனுபவத்தை குறித்து அவர் சொல்லும் பொழுது சங்கீதம் 27:13 இப்படியாக சொல்லுகிறார், நானும் ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன் என்று சொல்லி. அந்த வசனத்துடைய அர்த்தம் என்ன? நான் வாழ்ந்த நாட்களில் சந்தித்த பல சூழ்நிலைகள் மத்தியிலே அவர் கெட்டு போய் விடாதபடிக்கு நான் நிச்சயம் இந்த சூழ்நிலையிலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று சொல்லி விசுவாசத்தில் அவர் உறுதியாய் நிலைத்திருந்தாராம். எனவேதான் அவர் தான் சந்தித்த எல்லா சூழ்நிலைகள் மத்தியிலையும் பின்வாங்கி விடாதபடிக்கு, கெட்டு போகாதபடிக்கு தேவன் அவரை பாதுகாத்தாராம். என் அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே இந்த வார்த்தையிலே ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறது என்ன? நாம் வாழ்கிற இந்த உலகத்திலே நாம் எதிர்கொள்கிற பல சூழ்நிலைகள் மத்தியிலே நமக்காக யாவையும் செய்கிற கர்த்தர் ஒருவர் நம்மோடு இருக்கிறார் என்கிற அந்த நம்பிக்கை நிச்சயத்தோடு கூட, அந்த விசுவாசத்தின் உறுதியோடு கூட சூழ்நிலைகளை பாராதபடிக்கு நம்முடைய விசுவாச ஓட்டத்தை நாம் தொடருவோம் என்று சொன்னார். எபிரேயர் நிருபம் 12ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் இப்படியாகத்தான் வாசிக்கிறோம், பாவமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கியிருக்கிற பாரமான யாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே நாம் பொறுமையோடு ஓடக்கடவோம் என்று. சூழ்நிலைகளை பெரிதாக இல்லாதபடிக்கு விசுவாசத்திலே உறுதியாய் நாம் நிலைத்திருப்போம் என்று சொன்னால்
எப்பேற்பட்ட காரியங்கள் நமக்கு எதிராக வந்தாலும் நாம் பின்வாங்குவர்களாக இராமல், நாம் கெட்டுப்போகிறவர்களாக இராமல் தேவன் நம்மை காக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இரண்டாவதாக இந்த சங்கீதத்தினுடைய 6 முதல் 8 வரைக்குள்ள வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது சங்கீதக்காரனாகி தாவீது ஏறெடுத்த ஒரு ஜெபத்தை நாம் பார்க்கிறோம். சாதாரணமாக தன்னுடைய சூழ்நிலைகள் மத்தியிலே தனக்கு தேவன் எப்படிப்பட்ட ஒரு இரக்கத்தை, தேவன் எவ்விதமான ஒரு கிரியை செய்ய வேண்டும் என்று அநேக சங்கீதங்களே அவர் ஜெபித்திருந்தாலும், இன்றைக்கு நான் வாசித்த இந்த சங்கீதம் 58 வசனம் 6லிருந்து 8 வரைக்கும் நான் பார்க்கும் பொழுது அவர் ஜெபித்த அந்த வார்த்தைகள் சற்று வித்தியாசமாக இருக்கிறது. தனக்கு பாதிப்பை ஏற்படுத்தின அந்த துன்மார்க்கர்களுக்கு, அந்த சத்துருக்களுக்கு எப்படிப்பட்டதான ஒரு நிலை ஏற்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு வித்தியாசமான ஒரு ஜெபத்தை அவர் ஏறெடுக்கிறவராய் பார்க்கிறோம். அவர் சொல்கிற, ஆண்டவரே, அந்த வாயிலுள்ள பற்களை தகர்த்து போடும், அவருடைய கடைவாய் பற்களை நொறுக்கி போடும், அவங்க கடந்தோடுகிற தண்ணீரை போல அவங்க கழிந்து போகட்டும், அவங்க அம்புகளை தொடுக்கும்போது அது சின்ன பின்னமாய் போகட்டும், கரைந்து போகிற நத்தையை போல அவங்க ஒளிந்து போகட்டும், அவங்க ஸ்திரீயின் முதிரா பிண்டத்தை போல சூரியனை காணாதபடிக்கு அவங்க ஆகணும். இவ்வளோ வேதனை மனதுக்குள்ள இருந்துச்சுன்னா இப்படிப்பட்ட வார்த்தைகள் அவர் சொல்லியிருக்க கூட பாருங்க. நம்ம யாரும் இப்படி ஜெபிக்கிறவங்களா இருக்கக்கூடாது. நம்முடைய ஜெபம் விவேகமாக இருக்கும். யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 4ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கும் பொழுது, யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நான் பார்க்கும் பொழுது, நீங்கள் ஜெபம் பண்ணியும் ஏன் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறேன் என்று சொன்னால், தகாத விதமாய் நீங்கள் விண்ணப்படுகிற நிமித்தமாக நீங்கள் இச்சிக்கிறவர்களை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறேன் என்று சொல்லி, எப்படி நாம் ஜெபிக்க வேண்டும், எதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் வேதத்தில் நமக்கு வகையெடுத்து கொடுத்திருக்கிறார். ஆனால் சூழ்நிலைகள் மத்தியிலே நம்மை பாதிக்கிற பல நேரங்களில் உள்ளத்தில் எழுப்புகிற உணர்வுகளை அப்படியே சொல்லி ஆண்டுகிட்ட இந்த சங்கீதக்காரர் ஜெபித்தது போல ஜெபிக்கிறவர்களா இல்லாதபடிக்கு ஆண்டவர் இந்த சூழ்நிலையில நமக்காக கிரியை செய்ய வேண்டும் என்று ஞானமான வார்த்தைகளை, விவேகமான வார்த்தைகளை வேதத்தில் வாசிக்கிறோம். யாக்கோபு 4:3 தகுந்த வார்த்தைகளை சொல்லி நம்ம ஜெபிக்கணும். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 19:3-4 வசனத்தில் பார்க்கும் பொழுது, ஒரு சந்தர்ப்பத்தில் எசேக்கியா என்கிற யூதாவின் ராஜாவுக்கு விரோதமாய் அசீரிய நாட்டு ராஜாவாகி சனகரிப் படைத்தலைவன் ரப்சாக்கே அவர்கள் ஒரு பெரும் கூட்டமாய் எழும்பி எசேக்கியா ராஜாவையும் உடைய ஜனங்களையும் தேவனாகிய கர்த்தரையும் தூசணமான வார்த்தைகளை சொல்லி பேசின பொழுது மிகவும் மனம் பாதித்த நிலையிலே எசேக்கியா ராஜா அன்றைக்கு இருந்த ஏசாயா தீர்க்கதரிசி இடத்திலே தன்னுடைய பிரதானிகளை அனுப்பி சொல்கிறார், ஜீவனுடைய தேவனை நிந்திக்கும்படிக்கு அசீரிய ராஜா அவருடைய படைத்தலைவன் ரப்சாக்கே பேசின வார்த்தைகள் எல்லாம் தேவனாகிய கர்த்தர் கேட்டிருக்கிறார். கர்த்தர் கேட்டிருக்கிற வார்த்தை நிமித்தம் தண்டனை செய்வார். ஐயா ஏசாயாவே, மீதியாக இருக்கிற ஜனத்துக்காக நீர் விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று தன்னை சத்துருக்கள் பாதிக்க முடியாத வார்த்தைகளை பேசினாலும் அதை பொருட்படுத்த அவர் சொல்லுகிற ஒரு காரியத்தை பாருங்க. கர்த்தர் இதை கேட்டிருக்கிறார். கேட்டிருக்கிற வார்த்தையின்படி கர்த்தர் கிரியை செய்வார். அன்பானவர்களே, ஒருவேளை பலரும் சூழ்நிலைகள் மத்தியில் நம்ம விலகிக் கொள்ளாமல் பேசினாலும், பல மாறுபட்ட நிலைகளை நம்முடைய வாழ்க்கையில் சந்திக்க நேர்ந்தாலும், அந்த நேரத்தில் உணர்ச்சி பொங்கி வித்தியாசமான வார்த்தைகள் இங்கே சங்கீதக்காரனாகி தாவீது பிரயோகித்தது போல நாமும் சொல்லாதபடிக்கு வசனம் சொல்கிறது, விண்ணப்பத்தை தகுந்த விதத்திலே நாம் ஏறெடுக்க வேண்டும். இறுதியாக இந்த சங்கீதத்தினுடைய 9 முதல் 11 வரைக்குள்ள வசனத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது தாவீதுக்கு இருந்த ஒரு நம்பிக்கையை நாம் பார்க்கிறோம். என்ன நம்பிக்கை? தன்னுடைய வாழ்க்கையில துன்மார்க்க நிமித்தமாய் நீதிமானுக்கு பாதிப்புகள் நெருக்கங்கள் கடந்து வந்தாலும் அந்த சூழ்நிலை எதிர்கொள்கிற நீதிமானுக்கு நிச்சயமாக பலன் உண்டு. அந்த நீதிமானுக்கு தேவன் ஒரு நாளில் நிச்சயமாய் நியாயம் செய்வார், பலன் அளிப்பார், நியாயம் செய்வார் என்கிற ஒரு நல்ல நம்பிக்கை இருந்தது. எனவே இந்த நாளில் இந்த வார்த்தையில கேட்கிற நீங்கள் இந்த சங்கீதத்திலிருந்து 3 முக்கியமான விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொள்கிறீர்கள். ஒன்று, விசுவாசத்திலே நீங்கள் உறுதியாய் நிலைத்திருக்க வேண்டும். சூழ்நிலைகள் ஒருவேளை நம்மை வழிவிட செய்வதற்கான நிலைமையிலே காணப்பட்டாலும், நம்மை ஆவிக்குரிய பயணத்திலே பின்னோக்கி செல்வதற்கான நிலைமையிலே தள்ளக்கூடியதை காணப்பட்டாலும், சூழ்நிலைகளை பாராதபடிக்கு விசுவாசத்திலே உறுதியாக நிலைத்திருக்க வேண்டும். இரண்டாவது, அப்படி சூழ்நிலைகள் மத்தியிலே மன வேதனைப்படும் பொழுது விண்ணப்பத்தை தகுந்த நிலையில் ஏறெடுக்க வேண்டும். விசுவாசத்தில் உறுதியாய் நிலைத்திருப்பதோடு விண்ணப்பத்தை தகுந்த விதத்தில் ஏறெடுக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய கர்த்தர் நான் சந்திக்கிற சூழ்நிலையிலே எனக்கு பலன் அளிப்பார், எனக்கு நியாயம் செய்வார் என்று விடுதலையை எதிர்பார்த்து காத்திருக்கிறவர்களாய் நீங்கள் காணப்பட வேண்டும்.
தாவீது அவ்விதம் காணப்பட்டார். ஒரு நாளிலே கர்த்தர் அவருக்கு நியாயம் செய்தார். ஒரு நாளிலே தன்னுடைய சூழ்நிலையிலே நீதியின் பலனை காணும்படிக்கு கர்த்தர் கிருபை அளித்தார். அந்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கும் அவ்விதமாய் கிரியை செய்ய நீங்களும் விசுவாசத்தில் உறுதியாய் நிலைத்திருங்கள். விண்ணப்பத்தை தகுந்தபடி ஏறெடுங்கள். விடுதலையின் வாழ்வை எதிர்பார்த்து காத்திருங்கள். கர்த்தர் பெரிய காரணை செய்வார்கள். ஜெபம் செய்வோமா? பரலோக தேவனே, உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆசீர்வாதமான நாளின் பகல் வேளைக்காக உம்மை துதிக்கிறோம். இந்த நாளின் சங்கீதத்தின் மூலமாய் எங்களுக்கு சொல்லப்பட்ட சத்தியங்களுக்காக நன்றி. நாங்கள் வாழ்கிற இந்த பூமியில் பல நேரங்களில் நாங்கள் எதிர்கொள்கிற சூழ்நிலைகள் நாங்கள் கெட்டுப்போய் விடுவோமா, விசுவாச ஓட்டத்தில் நாங்கள் பின்வாங்கி விடுவோமா என்று எண்ணுகிற நிலை வந்தாலும் நாங்கள் அதற்கு இடம் கொடாதபடிக்கு தாவீதை போல விசுவாசத்தில் உறுதியாக நிலைத்திருக்கிறவர்களாக எங்களுடைய சூழ்நிலைகள் மத்தியில் விண்ணப்பத்தை தகுந்த விதத்தில் ஏறெடுக்கிறவர்களாக எங்களுடைய காரியங்களிலே நிச்சயம் கர்த்தர் நீதியின் பலனை காணச் செய்வேன், நியாயத்தினுடைய வாழ்க்கையை விளங்க பண்ணுவேன் என்று விடுதலையை எதிர்பார்த்து காத்திருக்கிறவர்களாய் வாழ எங்களுக்கு கிருபை தர நாங்கள் ஜெபிக்கிறோம். இது அப்படியாய் எங்களுக்கு செய்ய போவதற்காக ஸ்தோத்திரம். மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களோடு இணைந்து ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த வேளையிலேயும் நாம் சில முக்கியமான ஜெப குறிப்புகளுக்காக ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் நாம் ஒரு மனதோடு நம்முடைய எண்ணங்களை சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தினவர்களாக முழு மனதோடு இந்த சில ஜெப குறிப்புகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடியதான சூழ்நிலை, முக்கியமாக இந்த கொரோனா என்கிறதான வைரஸ்னால பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களுக்காக நாம் முதலாவது ஜெபிக்க போகிறோம். பாதிக்கப்பட்டவர்களாகவும் தனிமைப்படுத்தப்பட்டவர்களாகவும் காணப்படுகிற உலகம் முழுவதிலும் இருக்கிறதான எல்லாருக்காகவும் நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் நம்முடைய முழு இருதயத்தோடு ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, உம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, நீர் சர்வ வல்லமை உள்ளவர். உம்மால் செய்யக்கூடாத ஆச்சரியமான காரியம் ஒன்றுமில்லை என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இப்பொழுதும் உலகம் முழுவதிலும் இந்த கொடிய வியாதியினால பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே, பல லட்சக்கணக்கான மக்கள், ஆண்டவரே நீர் கண் நோக்கி பாருங்க. ஆண்டவரே, ஒவ்வொரு மாநிலங்களிலேயும் ஒவ்வொரு நாடுகளிலேயும் தனிமைப்படுத்தப்பட்டவர்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்காக நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, கர்த்தர் கண் நோக்கி பாருங்க. அவருடைய பயங்கள் நீங்கட்டும். ஆண்டவரே, அவர்களுக்கு ஒரு நல்வாழ்வு உண்டாகட்டும். ஆண்டவரே, அவர்களுக்கு இந்த தொற்று இல்லை என்கிறதை உறுதி செய்ய ஆண்டவர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பாதிக்கப்பட்டவர்களாக ஆண்டவரே ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். கர்த்தர் கிருபையாய் இறங்கும்படியாக, கர்த்தர் கிருபையாய் சுகப்படுத்தும்படியாக, கர்த்தர் கிருபையாய் ஆண்டவரே பலத்தோடு ஆரோக்கியத்தோடு அவர்கள் வீடு திரும்ப ஆண்டவர் உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்கள் இருந்தாலும் அவர்களை உயிர்ப்பிக்கிறதற்கு, அவர்களுக்கு நல்வாழ்வை கொடுக்கிறதற்கு, அவர்களை சுகப்படுத்துகிறதற்கு நீர் வல்லமை உள்ளவர் என்பதை நாங்கள் விசுவாசித்து உம்மை நோக்கி கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து நாம் இன்னொரு ஜெப குறிப்புகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த நோயாளிகளாக இருக்கிறவர்களுக்காக, இந்த தனிமைப்படுத்தப்பட்டவர்களாக இருக்கிறவர்களுக்கு ஊழியம் செய்கிறதான டாக்டர்ஸ், நர்சஸ், மருத்துவ ஊழியர்கள் மற்றும் லேப்ல வேலை செய்கிறதான பரிசோதனை செய்கிறவர்கள், இவர்களுக்காகவும் அரசாங்கத்திற்காக, தன்னாவலர் தொண்டு நிறுவனங்களுக்காக, இந்த நாட்களிலே ரொம்ப தீவிரமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிற காவல்துறைக்காக, இவர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். நாம் எல்லாரும் வீடுகளிலே இருந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு தெரிஞ்ச யாரும் இந்த பாதிப்புக்குள்ள வரல. அப்படி இருந்த போதும் கூட நாம் பயத்தினால பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆனால் இந்த வைரஸை நேருக்கு நேர சந்திக்கிறவர்களாக,
இதில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வைத்தியம் செய்கிறவர்களாக, இந்த பாதிக்கப்பட்டவர்களை அங்குமங்கும் கொண்டு செல்லுகிற ஆம்புலன்ஸ் மற்றும் ஊழியர்கள், இவங்க எல்லாருக்காகவும் நாம் ஜெபிக்க போகிறோம். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த பாதிப்பில் இருக்கக்கூடியதான ஜனங்களுக்கு மருத்துவ உதவிகளை செய்கிற, அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிற, அவர்களை பரிசோதிக்கிற, அவர்களுக்காக வேலை செய்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே, கர்த்தர் கிருபையாய் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக, கிருபையாய் அவர்களுக்கு எந்த விதத்திலும் இந்த தொற்று ஏற்படாதபடிக்கு தம்முடைய கிருபை ஆண்டவரே ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த தொற்றினுடைய வீழ்ச்சி எந்த விதத்திலும் பரவாதபடிக்கு கர்த்தர் ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து ஒவ்வொரு பொதுமக்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். தங்களுடைய தொழில்களை இழந்தவர்கள், வேலைகளை இழந்தவர்கள், வருமானங்களை இழந்தவர்கள், நாளைக்கு எப்படி பிழைக்க போகிறோம் அப்படின்ற ஒரு கேள்விக்கு குறியோடு வீட்டில் இருக்கிறதான ஒவ்வொருவருக்காக நாம் ஜெபிக்கலாம். நம்முடைய தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். நம்முடைய தேவன் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கு கூட ஆகாரம் கொடுக்கிறவர். இந்த நல்ல தேவன் ஒவ்வொருவரையும் போஷிக்கிறதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவரே, வீடுகளிலே இருக்கக்கூடியதான தொழில்களை இழந்தவர்கள், வருமானங்களை இழந்தவர்கள், ஆண்டவரே நாளைக்கு என்ன சாப்பிடுவோம் அப்படின்னு தெரியாதவர்கள் நாங்கள் நினைக்கிறோம். ஆண்டவரே, நீர் போஷிக்கிறதற்கு வல்லமை உள்ளவர். ஆண்டவரே, எலியாவை போஷித்தவர், காட்டு மிருகங்களை போஷிக்கிறவர், கூப்பிடுகிற காக்கை குஞ்சை போஷிக்கிறவர். ஆண்டவரே, எங்கள் மேல் நீர் போஷிக்கிறதற்கு, எங்களை போஷிக்கிறதற்கு, ஒவ்வொரு மனிதனையும் போஷிக்கிறதற்கு நீர் வல்லமை உள்ளவராக இருக்கிறீரே. உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம். ஆண்டவரே, அப்பா, ஆண்டவரே, பசியில இருக்கிற, ஆண்டவரே பட்டினியில இருக்கிற, ஆண்டவரே தேவைகளோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே, ஆண்டவர் கிருபையாய் அவர்களை கண்ணோக்கி பார்க்கும்படியாக, கிருபையாய் அவர்களுக்கு தேவையானவைகளை கொடுக்கும்படியாக ஆண்டவரே உடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். தேவன் சர்வ வல்லமை உள்ளவராய், தேவன் ஆண்டவரே சகலவற்றையும் செய்கிறவராய், ஆண்டவரே ஒவ்வொருவருடைய தேவைகளையும் சந்திக்கிறவராய், ஒவ்வொருவருக்கும் வெளிப்பட்டபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சபைக்குட்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே, இந்த ஆண்டவரே கடுமையான காலங்களிலே ஒவ்வொருவரையும் போஷிக்கும்படியாக, தேவைகளை சந்திக்கும்படியாக தேவ கிருபை, தேவ சமாதானம் ஒவ்வொரு குடும்பங்களிலேயும் உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, உம்முடைய கிருபை ஒவ்வொருவரையும் வழி நடத்தட்டும், ஆளுகை செய்யட்டும். உம்முடைய பலமுள்ள கரங்களிலே சமர்ப்பிக்கிறோம். இயேசுவின் நாமத்தின் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய சமூகத்திலே கூடும்படியாய், ஆண்டவரை பாடி துதிக்கும்படியாய், ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானித்து பலனடையும்படியாய் ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த நல்ல வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். பல இடங்களில் இருந்தும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய தனிப்பட்ட வாழ்விலும் குடும்ப வாழ்விலும் ஆண்டவர் அவரை நம்புகிற, நேசிக்கிற பிள்ளைகளுக்கு அருளுகிற ஆசீர்வாதங்களை நீங்களும் பெற்று அனுபவிக்கும்படி ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக என்று சொல்லி ஆண்டவருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கும்படியாக ரூத்தின் சரித்திர புஸ்தகம் 3வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ரூத்தின் சரித்திர புஸ்தகம் 3வது அதிகாரம் 1வது வசனம். பின்பு அவள் மாமியாகிய நகோமி அவளை நோக்கி, என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே வாழ்ந்த ரூத்
மற்றும் நகோமி ஆகியோரை குறித்த காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நகோமி மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வந்த பின்பு அவருடைய மருமகளாகிய ரூத்தை பார்த்து சொல்லுகிற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். இவ்விதமாக நகோமி ரூத்தை பார்த்து சொல்லுகிறாள், என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாமல் இருப்பேனோ. அருமையானவர்களே, பொதுவாக உலகத்திலே மாமியார் மருமகள் என்று சொல்லும் பொழுது பலவிதமான கருத்து வேறுபாடுகளை, அன்பு தாழ்ச்சி இருக்கிற நிலைகளை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த அருமையான மக்கள் ரெண்டு பேரும், நகோமியும் ரூத்தும், தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் மெய்யான ஆண்டவரை அறிந்து இந்த ஆண்டவருக்கு தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து வாழ்கிற மக்களாக அவர்கள் காணப்பட்டபடியினாலே அவர்களுடைய குடும்ப உறவிலும் மாமியார் மருமகள் என்கிற ஒரு கருத்து வேறுபாடு இல்லாமல், கசப்பு இல்லாமல், அன்பு தாழ்ச்சி இல்லாமல் ஒரு மகளை போல தன்னுடைய மருமகளை நேசித்தபடியினாலே மருமகளை பார்த்தவர்கள் சொல்லுகிறார்கள், என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடுகிறவளாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த வார்த்தையின் அடிப்படையிலே அருமையானவர்களே, ஆண்டவர் நமது பேரிலே வைத்திருக்கிற அன்பு, நமது பேரிலே வைத்திருக்கிற கரிசனை இதை காட்டிலும் மேலானதாக இருக்கிறது. நம் ஒவ்வொருவரை பார்த்தும், இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரை பார்த்தும், என் மகனே, என் மகளே, நான் உனக்கு சௌக்கியத்தை தேடுகிற ஆண்டவராக இருக்கிறேன். நீ வாழ்ந்திருக்கிறதை, நீ சுகமாக இருக்கிறதை, சந்தோஷமாக இருக்கிறதை, ஆசீர்வாதமாக இருக்கிறதை நான் விரும்புகிறேன். நான் அதற்காக நீ நன்றாக இருப்பதற்கு, சந்தோஷமாய் இருப்பதற்கு என்னென்ன காரியங்கள் செய்யப்பட வேண்டுமோ அவைகளையெல்லாம் நான் செய்கிற ஆண்டவராக இருக்கிறேன் என்று கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். பொதுவாக அருமையானவர்களே, நாம் ஆராதிக்கிற, நம்பி இருக்கிற நம்முடைய ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாய், அவரை நம்புகிற பிள்ளைகளாய், நேசிக்கிற பிள்ளைகளாய் இந்த உலகத்தில் வாழுகிற நம் ஒவ்வொருவருடைய நல்வாழ்வையும் சுக வாழ்வையும் அவர் விரும்புகிற ஆண்டவராக இருக்கிறார். ஆனாலும் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் அநேக போராட்டங்களை, வருத்தங்களை நாம் பார்க்கிறோம். ரூத்தினுடைய வாழ்விலும் நகோமியினுடைய வாழ்விலும் சில போராட்டங்கள் இருந்தது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். பொதுவாக நம்முடைய வாழ்விலே ஒரு சந்தோஷம் பாதிக்கப்படுகிறதற்கு ஏதுவான, அல்லது நன்மைகள், ஆசீர்வாதங்கள் பாதிக்கப்படுகிறதற்கு ஏதுவான சூழ்நிலைகள் எப்படி வருகிறது என்று கேட்டால் பிரதானமான 2 காரணங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். முதலாவது, பொல்லாத பிசாசானவன் தேவனுடைய மக்களுக்கு விரோதமாக, தேவனுடைய மக்களுடைய நல்வாழ்வுக்கு விரோதமாக போராடுகிறவனாக காணப்படுகிறான். யோபின் சரித்திர புஸ்தகம் 1வது அதிகாரம் 9, 10 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது வாசிக்க கேட்போம். யோபின் சரித்திர புஸ்தகம் 1வது அதிகாரம் 9 முதல் 12 முடிய உள்ள வேத வசனங்களை வாசிக்க கேட்போம். அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான், யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான். நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ, நீர் அவனையும் அவனுடைய வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ, அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர், அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர். அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று, அவனுடைய சம்பத்து தேசத்திலே பெருகிற்று. ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி
நீட்டி ம். அவனுக்கு உண்டானவையெல்லாம் தொடுவீரானால் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவைகளை எல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உமது முகத்திற்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் உம்மை என்றான். தூஷிக்கானோ பாரும் என்றான் என்பதாக நாம் பார்க்கிறோம். யோபு ஆண்டவருக்கு பயந்து நடந்தான், பிரியமாக நடந்தான். ஆகையினால் ஆண்டவர் அவனுடைய வாழ்விலே அவனுக்கு எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும், சரீர சுகம் மற்றும் செல்வம், பிள்ளைகள், நன்மைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்திருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் சாத்தான் ஆண்டவரிடத்திலே சொல்லும் பொழுது, நீர் அவனுக்கு ஒரு குறைவும் இல்லாமல் அவனை வைத்திருக்கிறீர், அவனுக்கு உண்டானவைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கிறீர், ஆகையினால் தான் அவன் உம்மை நேசிக்கிறான், உம்முடைய பிள்ளையாய் ஜீவிக்கிறான். அவனுக்கு ஒரு குறைவு வருமானால், அவனுக்கு ஒரு கஷ்டம் வருமானால், அவனுக்கு ஒரு பாதிப்பு வருமானால் அவன் உம்மை தேட மாட்டான், உம்மை தூஷிக்கிறவனாக இருப்பான் என்று ஆண்டவரிடத்திலே சொல்லி அவனை சோதிப்பதற்காக, அவனுடைய வாழ்விலே சில கஷ்டங்கள், நெருக்கடிகளை கொடுப்பதற்கான அனுமதியை பெற்று அவனுடைய வாழ்வில் அநேக சோதனைகள் வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், யோபு தன்னுடைய பாதிப்பின் மத்தியிலும் ஆண்டவருக்கு உண்மையாயிருந்தான், ஆண்டவருக்கு பிரியமாக இருந்தான். கஷ்டத்தின் மத்தியில் அவன் ஆண்டவரை தூஷிக்கவில்லை, ஆண்டவரை குறை சொல்லவில்லை, ஆண்டவரை விட்டு விலகவில்லை. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். அருமையானவர்களே, இந்த உலகத்தின் நன்மைகளுக்காக, அனுகூலங்களுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக மட்டும் நம் ஆண்டவரை தேடுகிறவர்களாய், நம்புகிறவர்களாய் இராதபடிக்கு, நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் மெய்யான ஆண்டவராக இருக்கிறபடியினால், அவர் மேலான அன்புடைய ஆண்டவராய் இருக்கிறபடியினால் நாம் அவரை நேசிக்க, அவருடைய பிள்ளைகளாய் ஜீவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகையினால் அருமையானவர்களே, இந்த யோபின் புஸ்தகத்தை நாம் பார்க்கிறது போல பிசாசுனுடைய போராட்டங்களின் நிமித்தம் அவனுக்கு துன்பங்கள் வந்தது, வியாதிகள் வந்தது, நஷ்டங்கள் வந்தது. ஆகையினால் நமக்கும் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மை எந்த நிலைமையில் வைத்திருந்தாலும் அவருடைய அன்பை சந்தேகிக்காதபடிக்கு, அவருடைய நடத்துதலை குறித்து முறுமுறுக்காதபடிக்கு, இந்த நிலைமையிலும் பவுலை குறித்து நாம் விதமாய் வாசிக்கிறோம், நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்மியமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். அப்படிப்பட்ட ஒரு மனநிலை, எந்த நிலைமையில் ஒருவேளை அனுகூலங்கள் நிறைந்திருக்கிற, சாதகமாய் காரியம் நடக்கிற, எல்லா விதமான அனுகூலங்களையும் பெற்று வாழ்கிற ஒரு நிலை இருந்தாலும், அல்லது அந்த நிலையிலே சில பாதிப்புகள், சில கஷ்டங்கள் வந்தாலும் நாம் ஆண்டவருடைய அன்பை சந்தேகிக்க கூடாது. ஆகையினால் நம்முடைய வாழ்விலே பிரச்சனைகள், கஷ்டங்கள், வேதனைகள் வருகிறதற்கு ஒரு காரணம் பிசாசுனுடைய போராட்டம். இரண்டாவது, யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்க கேட்போம். அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானது ஒன்றும் வராதபடி இனி பாவம் செய்யாதே. இந்த மனிதனை குறித்த ஒரு முந்தின பகுதியை நாம் பார்க்கும் பொழுது, அவன் அந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் துவக்கம் முதல் சொல்லப்பட்டிருக்கிறது, 38 ஆண்டுகள் வியாதி உள்ளவனாக பெதஸ்தா குளத்தண்டையிலே அவன் காத்திருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினால் அருமையானவர்களே, அவன் காத்திருந்த நாட்களிலே அவன் விரும்பினது போல அந்த தண்ணீர் கலக்கப்படும் பொழுது அவனை கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நீண்ட காலமாக அந்த வியாதியோடு கூட அவன் வாழ்ந்திருக்கிறான். ஆனால் இயேசு அவனை தேடி வந்தார். இயேசு அவனுக்கு சுகம் கொடுக்கும்படி, விடுதலை கொடுக்கும்படி, ஒரு நல்வாழ்வை கொடுக்கும்படி ஆண்டவர் அவனை
தேடி வந்தார். அமர்மையானவர்களே, நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நமக்கு ஒரு நல்வாழ்வு உண்டாகும்படியாக, சுகவாழ்வு உண்டாகும்படியாக நம்மை தேடி இந்த உலகத்திற்கு கடந்து வந்தார். நம்முடைய பாவங்களுக்காக செலுத்த வேண்டிய கிரயத்தை அவருடைய பாடு மரணத்தின் மூலமாக அவர் செலுத்தினார். நம்முடைய பாவங்களுக்காக மரித்து மரணத்திலிருந்து உயிரோடு கூட எழுந்து அவர் மீட்பை சம்பாதித்து அதை நமக்கு இலவசமாக தந்திருக்கிறார். அதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். பக்தன் ஒருவன் பாடும் பொழுது தன்னுடைய பாடலிலே இவ்விதமாக பாடியிருக்கிற நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், நாம் சேர்ந்து பாடுவோம். பாவியான என்னையோ உம் பிள்ளையாய் மாற்றினீ, பாவியான என்னையோ உம் பிள்ளையாய் மாற்றினீ. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் ஒரு தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் ஒரு தேவனில்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என்னை அழைத்தவரே, நீ உண்மை உள்ளவரே. என்னை அழைத்தவரே, நீ உண்மை உள்ளவரே. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் ஒரு தேவன் இல்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் ஒரு தேவன் இல்லை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நமக்கும் ஒரு நல்வாழ்வு உண்டாகும்படியாக, சுக வாழ்வு உண்டாகும்படியாக, பாவங்களிலிருந்து சாபங்களிலிருந்து விடுதலை பெறுகிற ஒரு வாழ்வு உண்டாகும்படியாக 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஆண்டவர் நம்மை தேடி இந்த உலகத்திற்கு வந்தார். இந்த ஆண்டவருடைய சமூகத்தை நாம் ஆசையோடு கூட தேடும் பொழுது, அவருடைய சமூகத்தில் ஆசையோடு கூடி அவரை பாடும் பொழுது, துதிக்கும் பொழுது, அவருடைய சமூகத்தில் விசுவாசத்தோடு கூட ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவர் நம்முடைய வாழ்விலும் இருக்கிற போராட்டங்களை, பிசாசனுடைய கிரியைகளை, வியாதிகளை, பலவீனங்களை மாற்றி நமக்கும் ஒரு மெய்யான சந்தோஷத்தை, சமாதானத்தை தருகிறவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் பெற்று அனுபவிக்க ஆண்டவர் உதவி செய்வாராக என்று சொல்லி உங்களை ஆண்டவருடைய நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். கவனியுங்கள், இந்த ரூத்தின் சரித்திர புஸ்தகத்திலே ரூத்தினுடைய மாமியாராகிய நகோமி ரூத்தை பார்த்து சொல்லும் பொழுது, என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடுகிறவளாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து இந்த ரூத் என்பவள் தன்னுடைய வாழ்விலே இந்த தேவனுடைய ஒத்தாசைகளை, நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு தன்னை எவ்விதமாக அவள் ஆயத்தப்படுத்தினாள், எப்படிப்பட்ட நல்ல அனுபவங்கள் அவளுடைய வாழ்விலே காணப்பட்டது என்று நாம் பார்க்கும் பொழுது, ரூத்தின் சரித்திர புஸ்தகம் 1வது அதிகாரம்
16வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது வாசிக்க கேட்போம். ரூத்தின் சரித்திர புஸ்தகம் 1வது அதிகாரம் 16வது வசனம். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடே பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன். நீர் தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ரூத் மோவாப் தேசத்திலே இருக்கிற நாட்களிலே பலவிதமான பாதிப்புகளோடு கூட புருஷனை இழந்த நிலைமையிலே எதிர்காலத்தை குறித்து ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு நிலையிலே அவள் வாழ்ந்து கொண்டிருந்தாள். அப்பொழுது அவளுடைய மாமியின் மூலமாக உண்மையான ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி அந்த ஆண்டவரை குறித்தும் ஆண்டவருடைய அன்பை குறித்தும் அவளுக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே எகிப்து தேசத்திலிருந்து அவர்கள் விடுவிக்கப்பட்டு வழி நடத்தப்பட்டு கானான் தேசத்திற்கு வந்து தேவனுடைய பலவிதமான நன்மைகளை அனுபவித்த காரியங்களை மாமியார் மூலமாக சொல்ல கேட்டிருக்க கூடும். இந்த வார்த்தைகளை ரூத் அவள் கேட்டது மட்டுமல்ல, அதை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து அந்த ஆண்டவரை தொடர்ந்து நம்ப வேண்டும், அந்த ஆண்டவருடைய பிள்ளையாய் ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி அவள் ஆசைப்பட்டாள். அவ்விதமாக ஒரு தீர்மானம் எடுத்தாள் என்பதாக நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, இன்றைக்கும் இந்த ஆண்டவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை நாம் கேட்கிறவர்களாக மட்டுமல்ல, அநேக சமயங்களில் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டாலும் அந்த தேவனுடைய வார்த்தைகளுக்கு போதனைகளுக்கு ஒப்பு கொடுக்காத, அதன்படி வாழாத நிலையை நாம் மக்களுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். ஆனால் இந்த ரூத் இந்த ஆண்டவரை தன்னுடைய வாழ்விலே உறுதியாக பற்றி கொண்டாள். ஒருவேளை தன்னுடைய மாமியாரை குறித்து சொல்லுகிறதாக நாம் அங்கே பார்த்தாலும் அதனுடைய மற்றொரு பகுதி, எனக்கு இந்த ஆண்டவர் வேண்டும், இந்த ஆண்டவருடைய பாதுகாப்பு வேண்டும், ஒத்தாசை வேண்டும், வழிநடத்துதல் வேண்டும், நான் இந்த ஆண்டவருடைய பிள்ளையாக ஜீவிக்க விரும்புகிறேன் என்று தீர்மானிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்கிற என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை தேடி இந்த உலகத்திற்கு கடந்து வந்து நமக்கு ஒரு நல்வாழ்வை கொடுக்கும்படி அவர் ஆத்தும ரட்சிப்பை சம்பாதித்து வைத்திருக்கிறார். 3 யோவான் 2வது அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே யோவான் அப்போஸ்தலன் சபையின் மக்களுக்கு சொல்லுகிற ஒரு அருமையான வார்த்தையை நாம் பார்க்கிறோம். வாசிக்க கேட்போம். 3 யோவான் 2வது வசனம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். தன்னுடைய சபையின் மக்களை, அருமையானவர்களை பார்த்து அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதும் பொழுது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கிறதை விரும்புகிறேன். ஆண்டவர் நம்முடைய ஆத்தும வாழ்வை விரும்புகிறவராக இருக்கிறார். ஆத்துமாவிலே ஒரு தேவன் அருளுகிற வாழ்வை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு மற்றும் வாழ்வு ஒரு சுகமான எல்லா நன்மைகளும் நிறைந்த ஒரு வாழ்வாக இருக்க முடியாது. ஆகையினால் ரூத்தை போல நம்முடைய வாழ்விலே தேவனுடைய போதனைகளுக்கு, தேவனுடைய வார்த்தைகளுக்கு, சத்தியத்திற்கு நம்மை செவி கொடுத்து இடம் கொடுத்து வாழ்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஃபாதர் பெர்கான்ஸ் அவர்கள் தன்னுடைய பாடல் ஒன்றிலே பாடும் பொழுது அவர்கள் இவ்விதமாக பாடுகிறார்கள். எங்கோ நான் வாழ்ந்தே அறியாமல் அலைந்தே என் நேச தேடி வந்தீ. எங்கோ நான் வாழ்ந்தே அறியாமல் அலைந்தே என் நேச தேடி வந்தீ.
பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே ஆவியானவரே எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே பாட்டுக்காரன் பாடும் பொழுது சொல்லுகிறார், எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன். ஆண்டவரை அறியாமல், ஆண்டவருடைய அன்பை அறியாமல், ஆண்டவருடைய நோக்கத்தை அறியாமல், ஆண்டவருக்கு புறம்பான ஒரு வெறுமையான வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். இன்றைக்கும் ஏராளமான மக்கள் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனாலும் இந்த ஆண்டவரை தேடும் பொழுது, இந்த ஆண்டவரை நம்பும் பொழுது, இந்த ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது பாட்டுக்காரன் சொல்லுகிறார், நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாக மாறிவிட்டீர். தேவனுடைய பிரசன்னத்தை, ஒத்தாசைகளை, நன்மைகளை, அரவணைப்பை, சந்தோஷத்தை, ஆசீர்வாதங்களை அனுபவிக்கிற ஒரு வாழ்வை ஆண்டவர் அருளுகிறவராக இருக்கிறார். முதலாவது நான் சொன்னேன், ரூத் மாமியாருடைய வார்த்தைகளை கேட்ட பொழுது இந்த மெய்யான ஆண்டவரை பின்பற்ற வேண்டும் என்பதிலே அவள் உறுதியாக இருந்தாள் என்பதாக நாம் பார்க்கிறோம். அவ்விதமாக நாமும் நம்முடைய பகுதியில் முதலாவது இந்த மெய்யான ஆண்டவரை பின்பற்றுகிறதிலே, அவருடைய பிள்ளைகளாய் ஜீவிக்கிறதிலே நாம் ஒரு மன உறுதி உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். இரண்டாவது நாம் பார்க்கும் பொழுது ரூத்தினுடைய வாழ்க்கையில் நாம் விதமாய் பார்க்கிறோம். 3வது அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் படிக்கும் பொழுது வாசிக்க கேட்போம். நீ குளித்து எண்ணெய் பூசி வஸ்திரங்களை உடுத்திக்கொண்டு அந்த களத்திற்கு போதும். இந்த மாமியாராகிய நகோமி தன்னுடைய மருமகளை பார்த்து சொல்லுகிறாள், நான் உனக்கு ஒரு நல்ல சுகமாக வாழ்ந்திருக்கிற ஒரு வாழ்க்கையை நீ பெற்றுக்கொள்வதற்கு உனக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறேன். அதற்கு நான் சொல்லுகிற ஒரு ஆலோசனை என்னவென்று கேட்டால், நீ குளித்து எண்ணெய் பூசி வஸ்திரங்களை உடுத்துக்கொண்டு வா என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்விலும் இந்த குளித்து எண்ணெய் பூசி என்கிற இந்த காரியங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக நாம் வாழ்வதற்கு, நம்மை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறதற்கு அடையாளமாக ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்கிறதை அது குறிக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளாக நாம் அவருடைய நிறைவான ஆசீர்வாதங்களை, சந்தோஷத்தை, ஆண்டவர் கொடுக்கிற நன்மைகளை நாம் பெற்று அனுபவிக்க வேண்டுமானால் நாமும் இந்த அனுபவத்திற்குள்ளாய் கடந்து போக வேண்டும். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக மாறி இருப்பதற்கு, தேவனுடைய பிள்ளைகளாக வாழ்கிறீர்கள் என்பதற்கு அடையாளமாக வேதம் சொல்லுகிற அந்த ஞான ஸ்நானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதைத்தான் இந்த வசனம் விதமாய் சொல்லுகிறது. நீ குளித்து, அதற்கப்புறம் எண்ணெய் பூசி என்கிற அந்த அனுபவம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறதற்கு அடையாளமாக இருக்கிறது. இந்த சத்தியங்களெல்லாம் தேவனுடைய போதனைகளை நாம் விசுவாசிக்கிறதற்கும் கீழ்ப்படுகிறதற்கும் அடையாளமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த நாட்களிலே அவர் ஊழியம் செய்கிறதற்கு முன்னதாக அவர் தேவனுடைய அந்த ஒழுங்கின்படி, நியமத்தின்படி அவரும் யோர்தான் நதியிலே யோவான் ஸ்நானகன் மூலமாக ஞான ஸ்நானம் பெற்றார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகையினால் இந்த வார்த்தைகளை கேட்கிற நீங்கள் வாழ்ந்து சுகமாக இருப்பதற்கு, தேவனுடைய நன்மைகளை பெற்று அனுபவிக்கிறதற்கு, ஆண்டவரை விசுவாசிக்கிறதோடு கூட ஆண்டவருடைய பிள்ளையாய் வாழுவதற்கு, ஆண்டவருடைய வார்த்தையின்படி ஞான ஸ்நானம் பெற்று அதை தொடர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழும் பொழுது அந்த வாழ்க்கை மெய்யான தேவனுடைய ஆசீர்வாதங்களை, நன்மைகளை பெற்று அனுபவிக்கிறதற்கு அடையாளமாக இருக்கிறது. ஆகையினால் என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி
நான் உனக்கு சௌக்கியத்தை தேடுகிறேன் என்பதோடு கூட அந்த ரூத்தினுடைய வாழ்க்கையிலே அவள் பெற்றுக்கொண்ட அந்த ஆயத்தங்கள், அந்த நல்ல அனுபவங்கள் நம்முடைய வாழ்விலே காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தொடர்ந்து இந்த ரூத்தின் சரித்திர புஸ்தகத்திலே இன்னும் சில போதனைகள், சத்தியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அவைகளையும் சுருக்கமாக சொல்லி என்னுடைய வார்த்தைகளை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். முதலாவது, இந்த ரூத்தின் சரித்திர புஸ்தகம் 1வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது வாசிக்க கேட்போம். ரூத்தின் சரித்திர புஸ்தகம் 1வது அதிகாரம் 6வது வசனம். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார். போதும். அருமையானவர்களே, இந்த ரூத்தின் சரித்திர புஸ்தகம் துவக்கத்திலே நாம் படிக்கும் பொழுது நியாயாதிபதிகளின் காலத்திலே பெத்லகேமிலே பஞ்சம் உண்டாயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பஞ்சம் அதிகமாக இருந்தபடியினாலே அல்லது சில காலங்கள் தொடர்ந்து நீடித்து கொண்டிருந்தபடியினாலே நகோமி தன்னுடைய குடும்பத்தோடு கூட மோவாப் தேசத்திற்கு சென்றார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம். இப்படி நகோமி தன்னுடைய சொந்த தேசத்தை, சொந்த ஜனங்களை அல்லது தேவனை ஆராதிக்கிற அந்த நிலையை விட்டு அவள் மோவாப் தேசத்திற்கு சென்றதை தொடர்ந்து ஏராளமான பாதிப்புகளை, நஷ்டங்களை அவள் அனுபவித்தாள் என்று நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் வாழ்க்கையிலே சில கஷ்டங்கள் வரும் பொழுது, பிரச்சனைகள் வரும் பொழுது அநேக சமயங்களில் தேவனுடைய அன்பை சந்தேகித்து தேவனையே விட்டு விலகி போகிற அநேக மக்களை நாம் பார்க்கிறோம். ஆனால் அந்த தேசத்தில் ஒரு கூட்டம் ஜனங்கள், ஆண்டவரை நம்புகிற ஜனங்கள், நேசிக்கிற ஜனங்கள், ஆண்டவர் இந்த சூழ்நிலைகளை மாற்றுவார், இந்த கஷ்டங்களை மாற்றுவார், நெருக்கங்களை மாற்றுவார், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும், நன்மை வரும் என்று சொல்லி தேவனுடைய வேலைக்காக பொறுமையோடு கூட காத்திருந்தார்கள். இப்பொழுதும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்தை பார்க்கும் பொழுது கொடிய நோய் தேசத்தின் பல இடங்களிலும் அநேக ஜனங்களை பற்றி பிடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். சீக்கிரம் முடிந்துவிட வேண்டும் என்று சொல்லி ஜெபித்து ஒருவேளை நாம் காத்திருந்த போதிலும் இன்னும் ஒருவேளை இந்த ஊரடங்கு உத்தரவு நீடித்து கொண்டே இருக்கிறதை பார்க்கிறோம். கஷ்டங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆனாலும் அருமையானவர்களே, நாம் மனம் தளர வேண்டிய அவசியமில்லை, நம்பிக்கை இழக்க வேண்டிய அவசியமில்லை. தேவனுடைய அன்பை சந்தேகிக்க கூடாது, தேவனை விட்டு வழி விலகி போகக்கூடாது. அந்த 6வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார். இன்னொரு சொல்ல வேண்டுமானால், தேவன் தம்முடைய ஜனங்களை சந்திக்கிறவராய் இருக்கிறார். தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு இருக்கிற கஷ்டங்களை, போராட்டங்களை மாற்றுகிறவராக இருக்கிறார். போராட்டங்களில் இருந்து விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆகையினால் உங்களுடைய வாழ்விலும் தேவனுக்கு காத்திருக்கிற, தேவன் உதவி செய்வார், தேவன் விடுதலை தருவார், தேவன் கஷ்டங்களை மாற்றுவார் என்று நம்பிக்கையோடு கூட காத்திருக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் வெட்கப்படுத்த மாட்டார். அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசம் அடையும். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய தனிப்பட்ட வாழ்விலும் குடும்ப வாழ்விலும் இருக்கிற எந்த போராட்டத்தையும் மாற்றுகிறதற்கு தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆகையினால் அந்த நியாயாதிபதிகளின் நாட்களிலே அல்லது நகோமியினுடைய நாட்களிலே தேசத்தில் இருந்த பஞ்சங்கள் மாறவும், ஜனங்களுக்கு விடுதலை உண்டாகவும் கிருபை செய்த ஆண்டவர் இன்றைக்கும் ஆண்டவரை நம்புகிற பிள்ளைகளுடைய வாழ்விலே அவர்களுக்கு ஒரு விடுதலையை கட்டளையிடுவார், நன்மையை கட்டளையிடுவார். 2வது ரூத்தின் சரித்திர புஸ்தகம் 2வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது வாசிக்க கேட்போம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. இந்த வார்த்தைகள் போவாஸ் என்கிற தேவனுடைய மனிதன் ரூத்தை பார்த்து சொல்லும் பொழுது, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய
கர்த்தருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. ரூத் ஒரு மெய்யான ஆண்டவரை தன்னுடைய வாழ்விலே அறிந்து கொண்டது மட்டுமல்ல, இந்த ஆண்டவர் தான் எனக்கு தஞ்சம், இந்த ஆண்டவர் எனக்கு அடைக்கலம், இந்த ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார் என்று சொல்லி ஆண்டவரை பற்றி பிடித்து கொண்டான். அதை குறித்து தான் போவாஸ் விதமாக சொல்லுகிறான், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர் இந்த ஆண்டவரை நம்பி வாழ்கிற மக்களை பார்த்து, இந்த ஆண்டவர் தான் எனக்கு தஞ்சம், இந்த ஆண்டவர் தான் எனக்கு அடைக்கலம், நான் இந்த ஆண்டவரை நம்புவேன், இந்த ஆண்டவருடைய பிள்ளையாய் ஜீவிப்பேன் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரை பார்த்தும் ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்திருக்கிற உங்களுக்கு நிறைவான பலன் கிடைப்பதாக. உங்களுடைய வாழ்விலும் ஆண்டவர் உங்களுக்கு நிறைவான பலனை தருவார், உங்களை அரவணைப்பார், உங்களை பாதுகாப்பார், உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். அமர்மையானவர்களே, ஆண்டவரை நம்பி வாழ்கிற மக்களுக்கு ஆண்டவர் துணையாக இருக்கிறார், பலனாக இருக்கிறார். மற்றொரு காரியத்தையும் இந்த ரூத்தின் சரித்திர புஸ்தகத்திலே நாம் பார்க்கிறோம். 4வது அதிகாரம் 14வது வசனத்தையும் வாசிக்க கேட்போம். அப்பொழுது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு இன்று உனக்கு தயை செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று உனக்கு தயை செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு இன்று உனக்கு தயை செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவளுடைய வாழ்க்கை எல்லா விதங்களிலும் நம்பிக்கை இழந்து காணப்பட்டது. ஒரு குறிப்பிட்ட சமயத்திலே புருஷனை இழந்து விட்டாள், 2 ஆண் மக்களை இழந்து விட்டாள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இனி அவளுக்கு ஒரு நல்வாழ்வு உண்டாகும், ஒரு சந்தோஷமான வாழ்வு உண்டாகும், நன்மைகள் அவளுடைய வாழ்விலே கிடைக்கும் என்று நம்புகிறதற்கு எண்ணுகிறதற்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்தது. ஆனாலும் அவள் மெய்யான ஆண்டவரை நம்பினபடினால், குறிப்பாக ரூத்தினுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஒரு நிலை காணப்பட்டது. ஆனால் ஆண்டவர் அவளுக்கு ஒரு நல்ல குடும்ப வாழ்வை கொடுத்தார், மட்டுமல்ல ஒரு நல்ல குழந்தையை ஆண்டவர் கொடுத்தார். அதை குறித்து தான் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, இன்று உனக்கு தயை செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்விலும் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நம்முடைய கண்ணீரை துடைக்கிறவராக இருக்கிறார். நமக்கு நல்வாழ்வை, ஆசீர்வாதமான வாழ்வை கட்டளையிடுகிறவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்விலும் ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். கடைசியாக இந்த புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிற மற்றொரு காரியம், இந்த ரூத்தினுடைய வாழ்விலே ஆண்டவர் கொடுத்த இந்த ஆசீர்வாதம் அவர்கள் கிறிஸ்துவினுடைய சந்ததியிலே பங்கு பெறுகிறதற்கு, அதாவது இணைக்கப்படுவதற்கு முகாந்திரமாக இருந்தது என்பதாக நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய குடும்பத்திலே, ஆண்டவருடைய அந்த சந்ததியிலே பங்கு கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை. பழைய ஏற்பாட்டிலே நாம் வாசிக்கின்ற புதிய ஏற்பாட்டிலே சகேயுவை குறித்து வாசிக்கும் பொழுது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே சகேயுவை குறித்து விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்க கேட்போம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாயிருக்கிறான். இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறானே. சகேயு ஒரு காலத்தில் ஒருவேளை இந்த ஆபிரகாமினுடைய குமாரன் அல்லது ஆண்டவருடைய அந்த சந்ததிகள் காணப்படுகிற அந்த குடும்பத்தில் ஒருவேளை ஒரு அங்கமாக இல்லாதவனாக இருந்தான். அவன் மனம் திரும்பி ஆண்டவருடைய பிள்ளையாக மாறினதை தொடர்ந்து, ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டதை தொடர்ந்து ஆண்டவர் அவனை குறித்து சொல்லுகிறார், இவனும் ஆபிரகாமின் குமாரனாக இருக்கிறானே. புதிய ஏற்பாட்டிலே மற்றொரு இடத்துல லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே 13வது அதிகாரம்
16வது வசனத்திலே நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம். லூக்கா 13:16. இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியது. ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விடவில்லையா? இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்து ஊழியம் செய்த நாட்களிலே தேவனுடைய ஆலயத்திற்கு ஒரு சகோதரி வந்திருந்தாள். அவளை குறித்து வேதம் எப்படி சொல்கிறது? அவள் எவ்வளவேனும் நிமிரக்கூடாத கூனியாக இருந்தான். ஆண்டவர் அவளை விடுவித்த பொழுது இப்படி சொல்லுகிறார், ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவள் விடுவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவளை விடுவித்ததை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்விலும் அருமையானவர்களே, பலவிதமான கட்டுகளில் இருந்து, பலவிதமான மாறுபட்ட சூழ்நிலைகளில் இருந்து, நம்பிக்கை இழந்த சூழ்நிலைகளில் இருந்து ஆண்டவர் நம்மை விடுவித்து நம்பிக்கை நிறைந்த தேவனுடைய பிரசன்னத்தை, ஒத்தாசையை, பாதுகாப்பை, நன்மைகளை அனுபவிக்கிற ஒரு வாழ்வை நாம் பெற்று அனுபவிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த ரூத்தின் சரித்திர புஸ்தகத்திலே தேவனுடைய மகளாக வாழ்ந்த அந்த ரூத் அவளுடைய குடும்பத்தார் பெற்று அனுபவித்த இந்த ஆசீர்வாதங்களை, சுகமாய் வாழ்ந்திருக்கிற தேவனுடைய நன்மைகளை பெற்று அனுபவிக்கிற ஒரு வாழ்வை இன்றைக்கும் இந்த ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்ட நாமும் பெற்று அனுபவிக்க ஆண்டவர் உதவி செய்வாராக என்று சொல்லி உங்களை ஆண்டவருடைய நாமத்தினாலே வாழ்த்தி இந்த செய்தி நேரத்தை நான் நிறைவு செய்கிறேன். நம்ம எல்லாரும் ஜெப நிலையிலே பாடலின் ஒரு அடியை பாடி ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் நாம் பாடினது போல நாம் ஆராதிக்கிற இந்த ஆண்டவர் நம்முடைய முற்பிதாக்களின் ஆண்டவர். காலாகாலங்களில் அவரை நம்பி வாழ்ந்த மக்களுடைய வாழ்விலே அவர்களுக்கு அற்புதங்களை செய்து, அவர்களுக்கு இருந்த பலவிதமான போராட்டங்கள் மாறும்படி செய்து, பிசாசினுடைய போராட்டங்கள் மாறும்படி செய்து, நல்வாழ்வு, சுகவாழ்வு உண்டாகும்படி உதவி செய்திருக்கிறார். போராட்டம் நிறைந்த இந்த நாட்களிலே நமக்கும் ஆண்டவர் ஒரு நல்வாழ்வை, சுகவாழ்வை,
ஆசீர்வாதம் நிறைந்த வாழ்வை தருகிறதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். காலங்களில் இந்த ஆண்டவரை அறிந்து நம்பி வாழ்ந்த பிள்ளைகள் தங்களை தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு ஆயத்தப்படுத்தி கொண்டு வாழ்ந்தது போல நாமும் இந்த ஆசீர்வாதங்களுக்கு பங்குள்ளவர்களாக மாற நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். அவருடைய வார்த்தைகளை விசுவாசிப்போம், கீழ்ப்பிடிப்போம், அவருடைய பிள்ளைகளாய் ஜீவிப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்வில் பெரிய காரியங்களை செய்வாராக. ஜெபநிலையிலே ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். சகல ஆசீர்வாதங்களுக்கும் காரணராயிருக்க எங்கள் அருமையான நல்ல ஆண்டவரே, நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நாளிலும் இந்த காணொலியின் மூலமாக இந்த ஆராதனைகள் நடத்தப்பட ஆண்டவர் உதவி செய்ததற்காக நாங்கள் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். பல இடங்களில் இருந்தும் இந்த வார்த்தைகளை வாஞ்சியோடு கூட கேட்ட ஒவ்வொருவருக்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் எங்களுடைய நல்வாழ்வை விரும்புகிறீர், சுக வாழ்வை விரும்புகிறீர், சந்தோஷமான வாழ்வை விரும்புகிறீர். பொல்லாத சத்துரு எங்களுக்கு விரோதமாய் கொண்டு வருகிற எல்லா போராட்டங்களும் மாறும்படி நீர் உதவி செய்கிற ஆண்டவராக இருக்கிறீர். அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். யாரெல்லாம் பலவிதமான பாதிப்புகளோடு கூட ஆண்டவரே எனக்கு இறங்கும், எனக்கு உதவி செய்யும், என்னுடைய குறைகளை மன்னியும், எனக்கு இருக்கிற போராட்டங்கள் மாறட்டும் என்று உடைய முகத்தை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இறங்குவீராக, குறைகளை மன்னிப்பீராக, போராட்டங்கள் மாறுவதாக, சுகவாழ்வு உண்டாவதாக, சந்தோஷமான வாழ்வு உண்டாவதாக. தொடர்ந்து நீர் ஆலோசனை கர்த்தராக இருந்து கரம் பிடித்து வழி நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நிறைவான பலன் உண்டாயிருக்கும்படி அனுக்கிரகம் செய்யும். உம்முடைய பாதுகாப்புக்கு ஒப்பு கொடுக்கிறோம், பராமரிப்புக்கு ஒப்பு கொடுக்கிறோம். நன்மை கிருபை தேவனுடைய ஜனங்களை தொடரும்படி செய்யும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல தேவ மக்களோடும் என்றைக்கும் மாறாதிருப்பதாக. ஆமென், ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த காணொளியின் மூலம் எங்களோடு கூட சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்தியதற்காக நன்றி சொல்லுகிறோம். எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் இதை அறிமுகம் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் உங்களது எல்லா ஜெப விண்ணப்பங்களுக்கும் அனைத்து ஆலோசனைகளுக்கும் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி சர்ச் ஆஃப் காட் மினிஸ்ட்ரீஸ், 244 ஊத்துக்குளி ரோடு, குன்னத்தூர், திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட், தமிழ்நாடு, சவுத் இந்தியா. எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 04294263230. நீங்கள் அணுக வேண்டிய எங்களது மின்னஞ்சல் முகவரி cogmchurch@gmail.com. God bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.